எனக்கு கனவு தான் வந்துச்சா? இப்போ நான் என் தாத்தா வீட்டில் தான் இருக்கேனா? எனக்கு கனவு தானே. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் டைசி டஸ்கி. ஓ, பீட்டர் வந்துட்டா. தாத்தா குட் மார்னிங். எங்க தாத்தாவை காணோம்? தாத்தா, நான் ஆடோட போயிட்டு வரேன். ஓ, குட் மார்னிங். தேங்க்ஸ் தாத்தா. ஏய் வாங்க, சீக்கிரம் வாங்க. குட் மார்னிங் பீட்டர். குட் மார்னிங் ஐடி. இன்னைக்கு மலை மேல போறதுக்கு நீ ரெடி ஆயிட்டியா? யார் அது? ஓ, நீயா? நீ நல்லா தூங்கி இருக்கிற மாதிரி இருக்கு ஹைடி. ஆமா தாத்தா, நல்லா தூங்குனேன். சரி ஹைடி, நீ இப்போ அந்த ஆடுகளோட மலை உச்சிக்கு போறியா? நீயும் வரல பீட்டர்? நீ முதல்ல சிரிக்கிறத நிறுத்து. போய் மூஞ்ச கழுவிக்கோ. நான் சொல்றத கேளு. ஹைடி சின்ன குழந்தை, அவளை நீ பத்திரமா பாத்துக்கணும். பீட்டர், தாத்தா நாங்க 2 பேரும் மலை உச்சிக்கு போயிட்டு வரட்டுமா? சரி, நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ தாத்தா. ஜோசப் வருவானா? எனக்கு தெரியாது. ஜோசப், இவங்களோட போறியா? வரமாட்டான்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப கிளம்புங்க. ஜாகிரதையா போயிட்டு வாங்க. சரி, பை தாத்தா. ஹைடி பீட்டரோட சேர்ந்து ஆட்டு மந்தைங்களை கூட்டிக்கிட்டு மலை உச்சிக்கு போறாங்க. அங்க ஹைடிக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் ஏற்படுது. பீட்டர் அவளுக்கு அங்க இருக்கிற அதிசயங்களை காமிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹைடி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்ப ஹைடியும் பீட்டரும் நல்ல நண்பர்களா ஆகிட்டாங்க. ஹைடி அங்க இருக்கிற இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ரொம்ப பரவசம் அடைகிறா. அவளோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போச்சு. எல்லாரும் கொஞ்சம் நிக்க போறீங்களா இல்லையா? இப்ப பாருங்க. ஐடியா காணுமே. ஐடி, நீ எங்க இருக்க? ஐடி, என்ன பண்ற? ஐடி, ஐடி, எங்க போயிருக்கோம்? எங்க இருக்குமா? ஐடி, எங்க இருந்தாலும் வந்துடு. ஐடி, எங்க இருந்தாலும் வந்துடு. நான் எங்க இருக்கேன் பீட்டர்? நல்ல வேலை நீ இங்க தான் இருக்கியா? நீ காணாம போயிட்டேன்னு சொல்லி நான் பயந்தே போயிட்டேன். நான் இங்க ஃப்ளவர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பீட்டர். நல்ல வேலை நீ எங்கேயாவது போயிருந்தா தாத்தா என்ன கொன்னே போட்டிருப்பாரு. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் நீ என்ன பண்ண போற என்கிட்ட சொல்லு. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துட்டு போய் என் பெட்டை நான் அலங்கரிக்க போறேன். என்னது, இந்த ஃப்ளவர் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் உன்னோட பெட்ரூம்ல போட போறியா? என்ன சொல்ற? ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா? இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு போய் நான் என் பெட்ல போட போறேன்னு. பொறாமப்படாத. நான் ஒன்னும் பொறாமப்படல. நீ இப்படியே இங்க உட்கார்ந்துட்டு இருந்தீனா அப்புறம் ஏதாவது மிருகம் உன்னை கடிச்சிடும். என்ன சொல்ற? நான் சொல்றது புரியலையா? அந்த மிருகங்கள்லாம் இங்கேயே இருந்தா உன்னை கடிச்சு சாப்பிட்டுரும். நான் ஆசையா வளர்த்த நிறைய ஆடுங்களே இங்க வர மிருகங்க வேட்டையாடி சாப்பிட்டுருக்கு. நம்ம இங்க இருந்தா அந்த மிருகம் நம்மளையும் சாப்பிட்டுரும். நிஜமாவா சொல்ற பீட்டர்? இங்க அனிமல்ஸ்லாம் வருமா? அப்படின்னா நம்ம இங்க வந்து சீக்கிரமா போயிடலாம் பீட்டர். அதனாலதான் நான் சொல்றேன், சீக்கிரமா வா. வா போலாம்.
பறவைகள்லாம் இருக்கு. இதை விட அழகான பறவைங்களா இங்க இருக்கு. வாவ், அது ரொம்ப அழகா இருக்குல்ல பீட்டர்? ஆமா, அத நான் அணில்னு நினைச்சேன், ஆனா அது அணில் இல்ல. நானும் அது அணில் தான் நினைச்சேன் பீட்டர். ஹே முயல் குட்டி, ஓடிடுச்சு. அது வேகத்துக்கு உன்னால ஓட முடியாது. எனக்கு முயல் குட்டினா ரொம்ப பிடிக்கும். இங்க நிறைய முயல் இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கும்ல? டைம் ஆயிடுச்சு, தாத்தா நம்மள தேடுவாரு, வா. ஹே அங்க பாரு, அந்த பெரிய பறவை. இந்த மலையில இதை விட பெரிய பறவைங்கெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீ பாப்ப. டைம் ஆயிடுச்சு, வா சீக்கிரமா ஓடி போலாம். ஹே வேகமா ஓடி வா. ஹே ஹூ ஹே ஓ வாவ், கீழே என்ன இருக்கு? அது பனி. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? நான் என்னோட பேக்கை இந்த இடத்துல வச்சுட்டு படுத்து தூங்க போறேன். இங்க நிறைய பனி பெய்ஞ்சிருக்குல்ல பீட்டர்? இதையும் அங்க வச்சிடுறேன். பீட்டர், உனக்கு என்னாச்சு? இப்படி படுத்துட்டு உடம்பு சரியில்லையா பீட்டர்? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன். நீ எனக்கு இன்னும் அழகான இடங்கள்லாம் காட்ட போறியா இல்லையா? இங்க ஒரு பாறை இருக்கு, அதை உனக்கு கண்டிப்பா காட்டுறேன். எந்த பாறை? கொஞ்ச நேரம் நீ பொறுமையா இரு, உனக்கு நான் அந்த இடத்த கண்டிப்பா காட்டுறேன். இப்ப நான் கொஞ்ச நேரம் நீ தூங்குறேன். சொன்னதெல்லாம் போய் எனக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து தூங்கிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் பொய் சொல்லல. அப்படின்னா நீ வந்து எனக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டு. வா பீட்டர், அப்படியே நம்ம ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டே போலாம். வா பீட்டர். என்ன பீட்டர் தூங்கிட்டே இருக்க? ஓ, பெரிய பறவை. என்ன இப்படி கத்துது? ஐடி, எங்க இருக்க நீ? உனக்கு என்னாச்சு? நான் வந்துட்டே இருக்கேன், நீ எங்க இருக்கன்னு சீக்கிரமா சொல்லு. என்னை காப்பாத்து. நீ இங்கதான் இருக்கியா? இரு, நான் அங்க வரேன். Thank you பீட்டர், என்னை காப்பாத்த வந்ததுக்கு. உன்னை யார் இங்க வர சொன்னது? தாத்தாக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நல்ல வேலை. உன்னை யார் இந்த இடத்துக்குலாம் வர சொன்னா? நான் ஒரு பெரிய பறவையை பார்த்தேன் பீட்டர். அதுவும் அந்த பறவை தான் அது. அது ரொம்ப அபாயகரமான பறவை. ஏன் அந்த பறவை அந்த மாதிரி கத்துது? நான் தான் சொன்னேன்ல, அது அபாயகரமான பறவை, அது அப்படிதான் கத்தும். அந்த பறவை எவ்வளவு தூரமா பறந்து போதல்ல? அது எங்க போயிட்டு இருக்கு? அது அந்த மலை உச்சிக்கு போகுதே, அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் போல இருக்குல்ல பீட்டர்? நீ தப்பிச்ச. நல்ல வேளை நான் வந்து உன்னை காப்பாத்தினாலும் நீ தப்பிச்ச. என்ன தூங்கவே விடாம பண்ணிட்ட. இப்படி நடந்தது நீ தாத்தா கிட்ட சொல்லக்கூடாது. எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன். இவ ஒண்ணு தூங்குறா இல்ல சாப்பிடுறா.
இதெல்லாம் உனக்கு தான். எடுத்து சாப்பிடு. சீக்கிரமா எடுத்து சாப்பிடு. இத தாத்தா தான் எனக்கு கொடுத்தாரு. தாத்தா தான் கொடுத்தம்ச்சாரா? பீட்டருக்கு என்னாச்சு? எனக்கு தள்ளிக்கோ, நானே குடிக்கிறேன். பால் காலி ஆயிடுச்சு. தள்ளி போ. சாப்பிடு. இந்த நீயே எடுத்துக்கோ. வாங்கி சாப்பிடு. வாங்கிக்கோ பீட்டர். இந்த வாங்கிக்கோ, சாப்பிடு. நான் இத வாங்கணும்னா நீ இத கொடுத்ததே தாத்தா கிட்ட சொல்லவே கூடாது. சரி, சொல்ல மாட்டேன். வாங்கி சாப்பிடு. தேங்க் யூ ஐடி. நீ உண்மையா தாத்தா கிட்ட சொல்லவே மாட்டல? உண்மையாவே சொல்ல மாட்டேன். அந்த ஆடு பாரு எவ்வளவு அழகா துள்ளி துள்ளி ஆடுது. அது கூட நாமளும் கொஞ்ச நேரம் விளையாடுவோமா? அதோட கொம்பு எவ்வளவு பெருசா இருக்குல்ல, பாக்குறதுக்கே பயமா இருக்கு. அது யாருமே எதுவும் செய்யாத பீட்டர், ஆனா பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. அது யாரையும் எதுவும் செய்யாது, பார்க்க தான் பயமா இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டி எதுக்கு அதுகிட்ட போகுது? அது கிட்ட போய் விளையாடும். யூகியோட அம்மா யாரு? அவங்க அம்மாவை உங்க தாத்தா யார்கிட்டயும் வித்துட்டாங்க. அவங்க அம்மாவை வித்துட்டாங்களா? யூகி, கவலைப்படாத, நீ அனாதை இல்ல, நான் உன் கூடவே இருப்பேன். பின்னாடி என்ன இருக்குன்னு பாரு. கரடி கூட்டமா நிக்குது பாத்தியா? என்ன ஆச்சு? கரடிங்கள நம்மள வந்து பாக்குது. ஐடி, அந்த ஆட்டுக்குட்டி கீழே விழ போகுது, சீக்கிரம் வாங்க. ஐடி, சீக்கிரமா வந்து ஹெல்ப் பண்ணு, அது கீழே விழ போகுது. ஐயோ, விழாத. அது காலை புடி. நான் ஒரு ஐடியா பண்றேன். சீக்கிரமா வா, கீழே விழ போகுது. இதா, விழாத, சாப்பிடு. இங்க உன்னை பிடிக்க சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. ஆட்டுக்குட்டி, இங்க வா. சீக்கிரமா வந்து புடி. நல்ல வேலை. நான் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? அங்கேயே போய் நிக்கிற. சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா? இந்த வேணாம், அடிக்காத. நீ உன் வேலையை பாரு, இப்படி பண்ணாதான் அது திருந்தும். வேணாம், அடிக்காத. இத நீ அடிக்க கூடாது, இது பாவம். என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா பீட்டர்? இனிமே இதை அடிக்காத, இதுக்கு வலிக்கும்ல. நான் எப்பவுமே இந்த ஆட்டுக்குட்டியை இப்படிதான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நல்ல வேளை நீ இப்படி சொன்னனால இனிமே நான் இதை அடிக்கவே போறது இல்ல. பாரு, இனிமே இதை அடிக்க மாட்டேன்னு சொன்னதுல எனக்கு சந்தோஷம். என்னாச்சு? இது மட்டும் இல்ல, இனிமே எந்த ஆட்டையும் அடிக்க மாட்டேல்ல? இனிமே எதையும் நான் அடிக்க மாட்டேன். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் பீட்டர். எவ்வளவு அழகா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட துள்ளி துள்ளி ஓடுது. சீக்கிரமா வா.
இடத்தையும் சுத்தி காட்டுவேன். சத்தியமா? கண்டிப்பா நாளைக்கு எனக்கு நீ எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுவல்ல பீட்டர்? என்ன சொல்லு பீட்டர். உண்மையா? நாளைக்கு உனக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன். வாவ் பீட்டர், இங்க வா. ஏன் எவ்வளவு அழகா எரியற மாதிரியே இருக்குல்ல இந்த மலைங்க எல்லாம். மேகங்களும் இதோட சேர்ந்து அதே கலர்ல மாறிடுச்சு பாரு. ஆமா, இந்த மேகங்க எப்பயுமே இது மாதிரிதான் மாறிடும். அதை விட இன்னும் நிறைய இந்த இடத்துல இருக்கு. அங்க பாரு, அந்த பறவை எவ்வளவு அழகா பறக்குது. ஓ வாவ் வாவ், எவ்வளவு அழகா அது பறக்குது. ஆமா, ரொம்ப நல்லா பறக்குது. பீட்டர் ஹைதிக்கு இதுவரைக்கும் அவ பார்க்காத உலகத்தை இங்கே காமிச்சுக்கிட்டு இருக்கான். அவ அந்த அதிசயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளோட வாழ்க்கை இப்போ ரொம்ப சந்தோஷமா மாறிக்கிட்டு வருது. இத பாக்குறதுக்கு ரோஜா பூக்களால அலங்கரிச்ச மாதிரியே இருக்கு. என்ன அதுக்குள்ள மறைஞ்சு போயிடுச்சு? இருட்ட போது வா, இங்க இருந்து முதல்ல கிளம்பணும். நாளைக்கு இந்த இடத்த வந்து பாப்போம், சரியா? பீட்டர், இனிமே டெய்லியும் நம்மளால அந்த மலையை பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியும். நாளைக்கு நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். நிஜமாவா சொல்ற? ஆமா, உங்க தாத்தா உன்னை அனுப்புனா நம்ம 2 பேரும் கண்டிப்பா போய் திரும்பியும் பார்க்கலாம். தாத்தா, நாங்க வந்துட்டோம். ஓ ஹைதி, வந்துட்டீங்களா? அந்த மவுண்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது தாத்தா. நான் போயிட்டு வரேன் ஐடி. குட் நைட் பீட்டர். குட் நைட் யோகி. நாளைக்கு சந்திப்போம். நிச்சயமா வர. பாய் தாத்தா. அங்க அழகழகான ரோஸ் பூக்களும் நிறைய பறவைகளை நாங்க பார்த்தோம் தாத்தா. நான் நிறைய ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் தாத்தா. என்ன தாத்தா, இந்த பூக்கள்லாம் வாடி போயிருக்கு. நான் பறிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா அழகா இருந்தது தாத்தா. ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு? அந்த பூக்களுக்கு சூரியனோட வெளிச்சம் வேணும், இல்லைன்னா இந்த மாதிரி தான் அது வாடி போகும்டா. அதனால அதை மூட்டை கட்டி வைக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேனா? சாரி, இனிமே நான் இந்த மாதிரி பூக்களை பறிக்க மாட்டேன். ஹைதி இனிமே பூக்களையே பறிக்க கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கா. அதுக்கப்புறம் அவ அவங்க தாத்தாவோட டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு மலை உச்சியில என்னென்ன அதிசயம் நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ அங்க பறிச்ச பூக்களை பத்தியும் தான் பார்த்த வண்ணமயமான இயற்கை வளங்களை பத்தியும் பீட்டரோட நட்பை பத்தியும் அவங்க தாத்தா கிட்ட விவரமா சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ சொல்றதெல்லாம் அவங்க தாத்தா பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் தாத்தா அந்த மாதிரி நடந்தது? ஹைதி, நீ இன்னும் அந்த பூக்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறியாம்மா? பறவைங்களை பார்த்தேன்னா அது கூட எப்பவும் சுதந்திரமாக பறந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கும். அதே மாதிரி பூக்களும் செடியில் இருந்தாதாம்மா அழகாக இருக்கும். அந்த பறவை எவ்வளவு ஆபத்தான பறவைன்னு அவங்க தாத்தா ஹைதிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பறவையினால அந்த பகுதி மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு ஹைதிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க தாத்தா சொல்றத கேட்டு ஹைதி ரொம்ப பயந்துட்டா. நாங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அங்க இருந்த மலைக்கெல்லாம் நெருப்பு கலர்ல தெரிஞ்சது. அதுக்கப்புறமா அது ரோஸ் கலர்ல மாறிடுச்சு. அப்புறம் அந்த கலரா மறைஞ்சிருச்சு. அங்க என்ன தாத்தா நடக்குது? ஹைதி அங்க நடக்கிற அதிசயங்களை பத்தி அவங்க தாத்தா கிட்ட கேக்குறா.
எதனால அந்த மாதிரி ஆச்சு தாத்தா? நீ இங்க இருக்கிற மலை மேல இன்னும் என்னென்னமோ அதிசயங்களை பார்க்க போற ஹைடி. அதெல்லாம் பார்த்தா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைடி. தாத்தா தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பத்தி ஹைதிக்கு விவரமா சொல்றாரு. ஹைதி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறா. ஹைதிக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பத்தியும் தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு தாத்தாவும் ஆச்சரியப்படுறாரு. எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு பொழுது நல்லாதான் முடிஞ்சது. ஹைதியும் சந்தோஷமா பொழுத கழிச்சிட்டு நிம்மதியா வந்து தூங்குறா.